ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 1 பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் 11. யம் பஷ்யதி ந பஷ்யந்தம் சக்ஷுர்யஸ்ய ந ரிஷ்யதி தம்போத நிலையம் தேவம் சுபர்ணம் உபதாவத. ஒன் பை ஒன் மீனிங். எம் யாரொருவர், பஷ்யதி ஜீவராசி காண்கிறான், ந இல்லை, பஷ்யந்தம் எப்போதும் பார்த்து கொண்டிருப்பினும், சக்ஷு கண், யஷ்ய யாருடைய, ந ஒருபோதும் இல்லை, ரிஷ்யதி குறைந்து விடுகிறது, தம் அவரை, பூத நிலையம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் மூல பிறப்பிடம், தேவம் பகவான், சுபர்ணம் ஜீவராசியின் ஒரு நண்பராக உடனிருப்பவர், உபதாவத அனைவரும் வழிபட வேண்டும். டிரான்ஸ்லேஷன். பகவான் கிருஷ்ணர் இடைவிடாமல் உலகின் இயக்கங்களை கவனித்து கொண்டிருக்கிறார் என்றாலும் ஒருவரும் அவரை காண்பதில்லை. ஒருவரும் அவரை காண்பதில்லை என்பதால் அவரும் யாரையும் காண்பதில்லை என்று ஒருவன் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் பகவானின் காணும் சக்தி ஒருபோதும் குறைந்து விடுவதில்லை. எனவே தனிப்பட்ட ஆத்மாவுடன் எப்போதும் ஒரு நண்பராக இருக்கும் பரமாத்மாவை அனைவரும் வழிபட வேண்டும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பாண்டவர்களின் தாயான ஸ்ரீமதி குந்தி தேவி பகவான் கிருஷ்ணரிடம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர்பகிர் அவஸ்திதம் என்று கூறுகிறாள். பகவான் கிருஷ்ணா, அனைத்து பொருட்களின் உள்ளும் புறமுமாக நீர் வசிக்கிறீர். இருந்தாலும் அறிவற்ற பந்தப்பட்ட ஆத்மாக்களால் உம்மை காண முடியவில்லை என்பதே இதன் பொருளாகும். ஞான சக்ஷுஷ, அதாவது அறிவு கண்களால் பகவான் கிருஷ்ணரை காண முடியும் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிவு கண்களை திறப்பவர் ஆன்மீக குரு என்று அழைக்கப்படுகிறார். இவ்வாறாக பின்வரும் ஸ்லோகத்தின் மூலமாக நமது பிரார்த்தனைகளை நாம் ஆன்மீக குருவிடம் சமர்ப்பிக்கிறோம். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அதாவது, அறியாமையின் இருளால் குருடாக்கப்பட்டிருந்த என் கண்களை அறிவெனும் சுடரால் திறந்தவரான எனது ஆன்மீக குருவிற்கு பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும். சீடனின் அறிவு கண்களை திறப்பது ஆன்மீக குருவின் கடமையாகும். சீடன் அறியாமையிலிருந்து அறிவு நிலைக்கு விழிப்புறும் போது அவனால் பகவான் கிருஷ்ணரை எல்லா இடங்களிலும் காண முடியும். ஏனென்றால் பகவான் கிருஷ்ணர் உண்மையிலேயே எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அண்டாந்தரஸ்த பரமாணு ஜயாந்தரஸ்தம் என்று பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா கூறுகிறார். பகவான் இந்த பிரபஞ்சத்திற்குள்ளும் அனைத்து ஜீவராசிகளின் இதயங்களிலும் அணுக்குள்ளும் வாழ்கிறார். நமக்கு பூரணமான தெய்வீக ஞானம் இல்லாததால் பகவான் கிருஷ்ணரை நம்மால் காண முடிவதில்லை. ஆனால் சிறிது நிதானமான ஆழ்ந்த யோசனை எல்லா இடங்களிலும் பகவானை காண நமக்கு உதவி செய்யும். இதற்கு பயிற்சி தேவை. மிகவும் இழிவடைந்த நிலையிலுள்ள மனிதனால் கூட சிறிது ஆழ்ந்த யோசனையால் பகவானின் இருப்பை எல்லா இடங்களிலும் உணர முடியும். பரந்த சமுத்திரம் யாருக்கு சொந்தம்? பரந்த நிலம் யாருக்கு சொந்தம்? ஆகாயம் எவ்வாறு ஜீவிக்கிறது? எண்ணிலடங்காத லட்சக்கணக்கான நட்சத்திரங்களும் கோடிக்கணக்கான கிரகங்களும் எவ்வாறு ஆகாயத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கியவர் யார்? இது யாருக்கு சொந்தம்? ஆகியவற்றை நாம் கருத்தில் கொண்டால் அனைத்திற்கும் ஒரு உரிமையாளர் இருக்கிறார் என்ற ஒரு முடிவுக்கு நம்மால் வர முடியும்.
ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 1 பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் 11 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.